திரு கௌரிசங்கர் 2 முக்கியமான விஷயங்களை சொல்றார். ஒன்று, பிரதமர் மோடி மீது இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய நன்மதிப்பு. இரண்டாவது வந்து ஒரு டபுள் என்ஜின் சர்க்கார், மத்தியிலும் மாநிலத்திலும் இணக்கமான ஒரு ஆட்சி இருந்தால் பெரிய அளவுக்கு திட்டங்கள் நிதி எல்லாம் கிடைக்கும். அதை வந்து மக்கள் பார்த்துருக்காங்க. இன்னொன்று, குண்டாராஜ்ன்றது அப்படியெல்லாம் வந்து சமூக ஊடக காலத்தில் பழசை மறந்துட மாட்டாங்க. இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களை பழசை வந்து நினைவூட்டப்படும், அதுவும் அவர்கள் புரிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். இரண்டாவது, இன்னொன்று நான் பார்ப்பது, சென்ற முறை உங்களுக்கு ஆர்ஜேடிக்கு பெரிய அளவிற்கு ஒரு ஊக்கமாக இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா சிராக் பாஸ்வானோட எல்ஜேபி போன முறை வந்து ஜேடியூவை குறிவைத்து அவர்கள் எங்கெல்லாம் நின்றார்களோ அவருக்கு எதிராக வந்து இண்டிபெண்டன்ற பேரில் நின்று பெரிய ஒரு ஸ்பாய்லராக இருந்தாங்க. அதனால தான் வந்து ஜேடியூ வந்து 43 சீட்டுக்கு சுருங்கினதுக்கு காரணம் அதுதான் சொல்லப்பட்டது. ஆனால் இந்த முறை ஒரு கூட்டணியாக, ஒரு இணக்கமாக அவர்கள் சேர்ந்து செயல்படுகிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அப்போது ஒரு வலுப்பெற்றிருக்க கூட்டணி, இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய மோடியினுடைய செல்வாக்கு, இவர் கொடுக்கக்கூடிய நலத்திட்டங்கள், ஆட்சியில் இருக்கக்கூடிய ப்ரோ இன்கம்பன்சி சொல்கிறார் இல்லையா, அது எந்த அளவிற்கு வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்காது? ஏன்னா இளைஞர்களை ரொம்ப நம்புறீங்க ஆர்ஜேடி. இந்த அவர் தேஜஸ்வி பேசும்போது கூட இன்னைக்கு ஏதாவது ஒரு டிலே ஆச்சு, ஏதாவது ஒரு முறைகேடுக்கான வாய்ப்புகள் தென்பட்டால் ஜென்சி களத்துக்கு வருவாங்கன்னு இப்போ கூட சொல்லியிருக்காரு. அப்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்பை வந்து பொய்த்து போக செய்யாதா? அது தேஜஸ்வி அவர்கள் சொன்ன ஒரு கருத்து மட்டும் நான் இப்பொழுது பதிவு செய்கிறேன். என்னென்றால், களத்திற்கு வருவாள் என்றது மக்கள் களத்தில் உரிமை கேட்பார்கள். அவர் சொன்ன எந்த இடத்திலும் ஒரு வன்முறையான அந்த கருத்து, வன்முறை நானும் சொல்ல, மக்கள் வந்து ஜனநாயகத்தை பாதுகாப்ப அவர் அப்படின்ற பிறர்கள் திணிக்கின்றார்கள். அது நீங்கள் சொன்னது போல் அவர் உரிமை கேட்பார்கள். கடந்த முறை 12 வாக்குகளில் நாங்கள் வாக்குகளில் வெற்றி வாய்ப்பு எழுந்தோம். 12, 198, 163 என்று சொற்ப வாக்கில் எழுந்தோம். அப்பொழுது நீங்கள் சொல்கின்ற போது எல்ஜேபி என்றவர்கள் வெற்றி பெற்ற இடங்களிலோ இல்லை வாக்குவற்ற இடங்களிலோ நாங்கள் தோற்கப்படவில்லை. திரு ஒவைசி அவர்கள் பெற்ற அந்த 20 தொகுதிகளிலே, 54 20 தொகுதிகளிலே அவர்கள் வெற்றி வாய்ப்புகளுடைய வாக்குகளை பறித்ததனுடைய மூலமாக 5 வெற்றி பெற்றார்கள். அந்த இடத்திலே தான் நாங்கள் தோற்கிறதுக்கு அதிகமான இடங்கள் இருக்குது. ஹில்சாக் தொகுதியில் 198 வாக்குகள் நாங்கள் வெற்றி வாய்ப்பு எழுந்தோம். இப்போது நீங்கள் சொல்கின்ற போது சிராக் பாஸ்வான் அவர்கள் எந்த எந்த சம தர்மத்தை அடிப்படையில் இங்கே அவர்கள் கூட்டணியில் இருக்கின்றார்கள். நிதிஷ்குமார் அவர்கள் பெண்களை பற்றி அவதூறாக பேசியது சட்டமன்ற குறிப்பில் இருக்கின்றது. அது மட்டும் இல்லாது மத்திய அரசு இரட்டை சர்க்கார் ஆட்சி 10 ஆண்டு காலத்தில் என்ன சாதித்து இருக்கிறது. லாலு பிரசாத் அவர்கள் கரீப் ரத் என்ற விரைவு தொடர் வண்டியை வெளியிட்டார். அந்த சமயங்களிலே இங்கிருந்து நான் 975 ரூபாய் செலுத்தினால் நான் டெல்லிக்கு செல்ல முடியும். 400 ரூபாய் இன்று 475 ரூபாய் இருக்கின்ற பீகாருக்கும் டெல்லிக்கும் என்ற அந்த கட்டணத்தை திரு லாலு பிரசாத் அவர்கள் கரீப் ரத் மூலமாக ஏசியிலே சென்று நான் டெல்லிக்கு அடைய முடியும். இன்று புல்லட் ட்ரெயினிலே 3000 4000 என்று மக்களை வஞ்சிப்பது யார்? இவர்கள் வந்த பிறகு விட்ட எந்த தொடர் வண்டியோட பெயரை சொல்ல முடியுமா? இவர்களுக்கு எல்லாம் உயர்வுடைய வருவாய் அவர்கள் தான் செய்திருக்கின்றார்கள். அண்ணன் அவர்கள் சொன்னார் காட்டாட்சின்னு நீங்கள் சொன்னார் காட்டாட்சி. தேஜஸ்வி அவர்கள் கடந்த 17 மாதத்திலே கூட்டணி இருக்கின்ற பொழுது 5 லட்சம் இளைஞர்கள் அவர்களுக்கு வாழ்விலே அரசு வேலை கொடுக்கப்பட்டது. 80% பீகார் மாநிலத்துக்கும் இன்ன பிற மாநிலங்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அது மட்டுமல்லாது நீங்கள் கேட்கின்ற அந்த கேள்வி என்பது தேஜஸ்வி அவர்களுக்கு எதிராக செல்வதா? அப்படி அல்ல. அவர் வளர்ச்சியை நோக்கி செல்கின்றார். இவர்கள் வைத்துக்கின்ற எத்தனை அஸ்திரம் அவர் இருக்கிறாலும் இப்பொழுது கடந்த 10ஆம் தேதி 2 நாட்கள் முன்பு ஏன் அங்கே வெடி விபத்து நடைபெற்றது? உயர் பாதுகாப்புள்ள ஒரு மாநிலம் டெல்லி. மத்திய அரசு பிரதமர் மோடி மற்றும் கிரி மந்திரியாக இருக்கின்ற திரு ஹோம் மினிஸ்டராக இருக்கின்ற மிஸ்டர் அமித்ஷாவுடைய 20 நிமிடத்தில் அங்கே செல்கின்றார். அப்போ உங்களோட உளவுத்துறை எல்லாம் என்ன ஆனது? அண்ணன் அவர்கள் சொன்னது போன்று, கருப்பு முருகானம் அண்ணன் சொன்னது போன்று, வாருங்கள் நான் அழைத்து செல்கின்றேன், இங்கே வாருங்கள். ஏன் நீங்கள் அங்கே சென்று விட்டீர்கள்? அங்கே இளைஞர்கள் ஏன் இங்கே வந்துகிறாரு? இங்கே வாருங்கள், அனுப்புறப்பாளையம், கோவை அனுப்புறப்பாளையம் வாருங்கள், உங்கள் பகுதி உங்களுக்கு ஓட்டு அளிக்கலாம்னு சொல்கிறார்களே, வாருங்கள். ஒரு தண்ணீர் கேன் எவ்வளோ விலைக்கு விற்கின்றார்கள்? 300 குடும்பம் இருக்கின்ற இடத்திலே அங்கே நீங்கள் உணவு வாங்கினால் மட்டும்தான் அவர்கள் இல்லம் இருக்க முடியும். இல்லை என்றால் விரட்டி அடிக்கப்படுவார்கள். அவர்களுக்கு குறித்து நீங்கள் பேச தயாரா? இன்னொன்று, நீங்கள் நேற்று கூட ஒரு இறந்து விட்டார். அது அவருக்கு இந்த மாண்பு முதலமைச்சர் அவருடைய கருணையால் இன்று அவருடைய இல்லம் சென்றடைந்திருக்கிறது. ஜார்க்கண்டுடைய தொழிலாளி சென்றடைந்திருக்கிறது. 2 நாட்கள் முன்பு சென்றடைந்திருக்கிறது. இப்படி அரசு செய்து கொண்டே இருக்கின்றது. அரசை விமர்சிப்பது, இந்த அரசின் மீது பயம். நீங்கள் எந்த இடத்திலும் ஜெயிக்கலாம். தமிழகத்தில் ஜெயிப்பது என்பது மிகவும் குதிரை கொம்பான விஷயம் நடக்கிறது. இன்னைக்கு பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டு கேள்வி என்பது நீங்கள் 1-2 ட்ரெயின்லையோ இல்லை இங்கே இருக்கக்கூடிய புலம்பெயர் தொழிலாளர்களுடைய அவர்களுக்கு உதவிகள் தமிழ்நாடு அரசு செய்வதால மட்டுமே எந்த ஒரு தொழிற்சாலை பீகார்ல தேஜஸ்விக்கு வாக்கு கிடைச்சிருமா அப்படின்ற ஒன்று.
இன்னொன்று நாங்கள் திட்டங்களை செயல்படுத்தியிருக்கோம், அதனால தான் தொடர்ந்து வந்து அவர் வெற்றி பெறுகிறார், ப்ரோ இன்கம்பன்சி இருக்கு நிதிஷ்குமாருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா. எல்லா கணிப்புகளும் வந்து பெரும்பான்மை மோஸ்ட்லி அவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க. அவர் சொன்னது போன்று மாலை நேரத்துக்கு பிறகு நிச்சயமாக வெற்றி வாய்ப்பு. நம்ம எக்ஸிட் போல்குள்ள போக வேணாம், ஆனால் வந்து குறைந்தபட்சம் வந்து அவர்கள் திணிக்கின்றார்கள் 135 40 அவர்கள் திணிக்கலாம். அது அவர்கள் எழுதி கொடுத்த சிராக் பாஸ்வான் கூட்டணி வந்து ஒரு கூட்டணிக்குள்ள நிச்சயமாக பாதிக்க ஜன்சுராஜாலியோ சிராக் பாஸ்வான் இந்த மாதிரி தெளிவாக இருக்கின்ற மக்கள் தேஜஸ்வி அவர்கள் தான் எங்களுக்கு முதல்வராக வேண்டும். நான் சொல்லவில்லை, அந்த பிஆர் மக்கள் சொல்கின்றார்கள், ஏனைய மக்கள் சொல்கின்றார்கள். அங்கு நிச்சயமாக ஜன்சுராஜ் அவர்கள் யாரோட கைப்பாவை என்று இன்று மாலை தெரிந்துவிடும். அவர் சொல் 1-2 கூட வெற்றி பெற முடியாது. யார் எதிர்த்தாலும் தேஜஸ்வி அவர்கள் வெற்றி பெறுவதை தடுக்க இயலாது. 150க்கு மேல் மிகாமல் தான் நாங்கள் வெற்றி. நம்ம தொடர்ந்து பேசக்கூடிய ஒரு விஷயம் வந்து பெண்களுக்கு வந்து கணிசமாக இந்த அளவுக்கு வாக்கு செலுத்துறது நிதிஷுக்கு ஆதரவு என்று ஒரு கருத்து சொல்லப்படுது. அதற்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து ஆண்கள் இடப்பெயர்வு, இன்னொன்று வந்து அந்த 10,000 ரூபாய் கொடுத்த முக்கியமந்திரி ரோஜ்கார் யோஜனா திட்டம். அப்போ அதெல்லாம் வந்து நிதிஷ்க்கு கை கொடுக்காது. நிச்சயமாக கொடுக்காது. ஏன்னால் பெண்கள் சட்டமன்றத்தில் பெண்களை தவறாக இழிவாக பேசியவர் பதிவில் இருக்கிறது, நான் சொல்லவில்லை. சட்டமன்றத்தில் அவர் பேசி இழிவான தகவல் இருக்கிறது. அதுக்கப்புறம் அவர் வருத்தம் தெரிவித்தார். அதுக்கு வருத்தம் தெரிவித்தான், பேசியதானே அதெல்லாம் எதிரொலிக்கவே இல்லையா? நிச்சயமாக எதிரொலிக்கும். நீங்கள் பாருங்கள், இன்று மாலைக்குள் பாருங்கள் என்ன. முன்றைய தேர்தல் என்பது கணிப்பு என்பது வேறு. மக்களும் தேஜஸ்வி அவர்கள் எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கொடுங்கள், என்ன ஆட்சி செய்கின்றேன் அவருடைய உரத்த குரலிலே சொல்லியிருக்கின்றார். கனிவான எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று கேட்டிருக்கின்றார். ஆக நிச்சயமாக கொடுப்பார்கள் மக்கள். இன்னொன்று முக்கியமாக உங்கள் மேலே சொல்லப்படுற குற்றச்சாட்டு வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு. நீங்கள் வந்த ஆர்ஜேடி வந்துச்சுன்னா சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதற்காக வந்து எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு மெயினாக அதை வருவாங்க. இடைமேளத்துக்கு மன்னிக்கும், ஒரு காட்டாட்சி தர்பார் என்று சொன்னார். மகா காட்டாட்சி தர்பார். கடந்த ஒரு வருடம் நடந்த படுகொலைகள், திருடர்கள் எல்லாம் சென்று கொள்ளையடித்தது, இப்பொழுது துளர் சந்தை யாதவ் அவர்கள் மரணம், இப்பொழுது இவருடைய விஜய் சின்ஹா அவர்கள் எந்த சமூகத்தை விமர்சித்து பேசினார்? இப்போ தேர்தல் பிரச்சாரத்திலே ராஷ்டிரிய ஜனதா கட்சியுடைய எம்எல்சி அவர்களை விமர்சித்து பேசியது எந்த சமூகத்தை விமர்சித்து? நான் சமூகத்தை பேச விரும்பவில்லை. எந்த சமூகத்தை விமர்சித்து பேசினார்? நீங்கள் எம்ஒய் என்று 2 சமூகத்தை சேர்த்து பேசுகிறீர்கள். அது அதிகமான வாக்குள்ள சமூகம். அது மட்டும் இல்லை, தலித் சமூகத்தை பற்றி பேசுகிறார். 101 சீட்டிலே எத்தனை தலித்துகள் சீட்டு கொடுத்தார்கள்? எத்தனை இஸ்லாமிய சீட்டு? நாங்கள் முனிதேவி என்கின்ற முதல் முறையாக ஜேடியு வந்து இஸ்லாமியர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். இந்த முறை நிச்சயமாக கொடுக்கல. 101 கொடுக்கல, அவங்க கொடுக்கல. இன்னொன்று ஜேடியு பற்றி சொல்கிறேன், ஜேடியுவில் கொடுத்துருக்கலாம், அது நான் அதில் மறுக்கல. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அண்ணன் பேசுகின்ற போது அந்த ஃபர்ஸ்ட் பேஸ்ல கொடுத்தப்போ வந்து ஒருத்தருக்கு கொடுக்கல, அதற்கப்புறம் கொடுத்துருக்கலாம், வாய்ப்பு உண்டு, இருக்கலாம். சீமாஞ்சல் பகுதியில் மட்டும் இருந்திருக்கலாம். சீமாஞ்சல் ஈஸ்ட் சாம்பிரான் அந்த சைடில் அந்த பகுதியில் கொடுத்துருக்கலாம். ஆனால் 101 ஒருவரும் இல்லை இஸ்லாமியர்கள். அது எந்த விதத்திலும் உங்களுடைய சமதர்மம்? அது அவர்கள் கட்சியினுடைய கொள்கைன்னு அவங்களே எடுத்துக்காங்க. ராஜ்யசபா லோக்சபாலே அப்படிதானே சீட்டு கொடுத்து தானே ஆட்சி சமதர்மம் என்று சொல்லாதீர்கள், தர்மம் என்று சொல்லுங்கள். இல்ல, பாஜக அந்த முறையை கடைபிடிச்சு தானே வந்து சென்ற முறை 240. இந்த முறை எடுபடாது, இந்த முறை எடுபடாது, இந்த முறை எடுபட நிச்சயமாக. இந்த முறை எங்களுக்கு தேஜஸ்வி வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்திருக்கின்றார்கள். வீட்டுக்கு ஒரு வேலை நிச்சயம் கொடுக்கப்படும், தமிழகத்தில் உள்ள திட்டங்களும் அங்கே அமுல்படுத்தப்படும். அது மட்டும் இல்லாது அனைவருக்கான தொழிற்சாலைகள் தொடங்கப்படும். அங்கே இளைஞர்கள் அங்கே வருவதற்கு காரணம் என்பது அண்ணன் வந்து அங்கே ஈச்சன் காரணம் பணி செய்து சொல்லியிருக்கின்றார். ஏன் அவ்வளவு இளைஞர்கள் வருகின்றார்கள்? இந்த 10 ஆண்டு காலம் தொடங்கப்பட்ட தொழிற்சாலைக்கு எத்தனை எண்ணிக்கை எவ்வளவு? மருத்துவக் கல்லூரி எண்ணிக்கை எவ்வளவு? ஏன் இங்கே வருகின்றார்கள்? 14,50,00,000 பேர் இன்று அரசுடைய எண்ணிக்கையில் இருந்தாலும் இங்கே இந்த வந்திருக்கிற 6,65 லட்சம் பேர். அதில் அரசு வேலை வாய்ப்பிலே எத்தனை பேர்கள் நீங்கள் கொடுத்துருக்கீங்க? வருடத்திற்கு 2 கோடி பேருக்கு நான் பணி கொடுப்பேன் என்று சொன்னீர்கள் அல்லவா? எத்தனை கோடி பேருக்கு பணி கொடுத்திருக்கிறீர்கள்? இன்னொரு விஷயம் திரு சந்திரசேகர்கள் முக்கியமாக கோடிட்டு காட்டினது, எப்படி வந்து அங்கே ஜாதி ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது அப்படின்னா, நம்ம குறிப்பிட்ட இதுக்குள்ளே போக வேண்டாம். முஸ்லீம் யாதவ்களை நம்பி இருக்கக்கூடியது இந்த முறையும் கூட வந்து கணிசமாக அதை வந்து கன்சால்டேட் பண்ணுறார் தேஜஸ்வி அப்படின்ற ஒரு கணிப்பு சொல்லப்படுது. ஆனால் அந்த ரிவர்ஸ் கன்சால்டேஷனாக தன்னுடைய 2005 ஆரம்பித்து 90 வெறும் 3 சீட் எடுத்த 7 சீட் எடுத்த திரு நிதிஷ்குமார் 2005 அந்த ரிவர்ஸ் கன்சால்டேஷனில் தான் தன்னை ஒரு பெரிய அரசியல் சக்தியாக வந்து தகவமைச்சிட்டார். அன்னைக்கு எஸ்டாப்ளிஷ் ஆனது இன்று வரை அந்த நான் முஸ்லீம் ஓட்டுகளை கன்சால்டேட் பண்ணி பெரிய ஒரு சக்தியாக திகழ்ந்துட்டே வர்றார். கூட்டணி மாறி மாறி வர்றாரு, அதுதான் விஷயம். ஆனால் அந்த ரிவர்ஸ் கன்சால்டேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக அவர் பண்ணுறாரு இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு பெரிய ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுக்குது இல்லையா, அதுவும் இந்த தேர்தலையும் எதிரொலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. நிச்சயமாக இருக்குது. அவர் கடந்த முறை சட்டமன்ற தேர்தல் வெற்றி பெற்ற பிறகு வாக்குறுதி அடிப்படையில் அவர் முதல்வராக ராஷ்டிரம் ஏற்றுக்கொண்டது.
துணை முதல்வராக திரு தேஜஸ்வி வந்தார். முதலில் வெற்றி பெற்றபோது தேஜஸ்வி அவர்கள் துணை முதல்வர் வந்தார். பின்பு எதிர்க்கட்சி தலைவர் ஆக்கப்பட்டார். மீண்டும் துணை முதலமைச்சராக 17 மாதம் இருந்தார். அப்பொழுதெல்லாம் நிதிஷ்குமார் ஏற்றுக்கொண்ட பிறகு தேஜஸ்வி செல்வாக்கு என்பது பெருகி கொண்டே வருகின்ற பொழுது அவர்களால் ஈடு கொடுக்க முடியாத எதிரிகள் சூழ்ச்சியின் காரணமாக ஆட்சி பறிபோனது. அதுதான் நிதர்சனமான உண்மை. பல காரணங்கள் கூறலாம். ஆனால் இவர்கள் காட்டாட்சி தர்பார் துளர்சந்தா அவர்களுடைய மரணத்திற்கு இவர்களுடைய ஆட்சி தான் நடந்து கொண்டிருக்கின்றது. கொள்ளையடிக்கின்ற காலங்கள் கடந்த ஒரு வருடம் யார் ஆட்சி காலம்? 10 வருட காலத்திலே இவர்கள் எத்தனை துர்மரணங்களை சந்தித்திருக்கிறது. பீகார் மாநிலம் எத்தனை இவர்கள் தொழிற்சாலை தொடங்கினார்கள், இளைஞர்கள் வேலைவாய்ப்பு கொடுத்தது. இங்கே வருகின்ற எண்ணிக்கை ஏன் குறைக்கப்படவில்லை? உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.